ولا مضل له ومن يضلل فلا هادي له وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العليم وفرقان المجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும் அவனது கட்டளைகளை மீறக்கூடியவர்களுக்கு அவன் தயார் செய்திருக்கக்கூடிய தண்டனைகளை பயந்து அவனது விலக்கல்களை விட்டும் முற்றாகவும் தவிந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தின நல்லவது செய்கிறேன். அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் நமக்கு விதித்திருக்கக்கூடிய கடமைகளில் இரண்டு வகைகளாக அந்த கடமைகளை நாம் பிரித்து பார்க்கலாம். ஒன்று, ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் செய்ய வேண்டிய கடமை, இதற்கு ஃபர்லு ஐன் என்று சொல்வோம். இரண்டாவது கடமை, ஆனால் யாராவது சிலராவது செய்தாக வேண்டும், இதற்கு ஃபர்லு கிஃபாயா என்று சொல்வோம். உதாரணமாக 5 நேர தொழுகை ஃபர்லு ஐன், ஒவ்வொரு முஸ்லிமும் தொழுதாக வேண்டும். ஜனாசா தொழுகையை பொறுத்தளவில் ஃபர்லு கிஃபாயா, அது சிலர் செய்து விட்டால் மற்றவர்கள் மீது உள்ள கடமை நீங்கிவிடும். யாருமே செய்யவில்லை என்றால் அந்த பகுதியில் வாழ்கிற எல்லாரும் குற்றவாளியாக ஆகுவார்கள். இந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டங்களில் ஃபர்லு ஐனான சில கடமைகள் இருக்கும், ஃபர்லு கிஃபாயாவான சில கடமைகள் இருக்கும். இந்த மார்க்கத்தில் எங்கள் மீது விதிக்கப்பட்ட முக்கியமான பொறுப்புகளில் ஒன்றுதான் தஅவா என்கிற பொறுப்பு. தஅவா என்று சொல்லி சொன்னால் அதனுடைய நன்மைக்கு ஆதரவாக செயல்படுவது. இது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகுமா, அல்லது யாராவது சிலர் செய்தால் எல்லார் மீது உள்ள கடமை நீங்குமா என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. தஅவா என்கிறது எல்லாருமே செய்ய வேண்டிய கடமையா, அல்லது சிலர் செய்தால் சிலர் மீது உள்ள கடமை நீங்குமா? பொதுவாக அல் குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் அவருக்கு முடியாவிட்டால் தன் நாவால் தடுக்கட்டும், அதற்கும் அவருக்கு முடியாவிட்டால் தன் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கட்டும். ஃபஸாலிக அஸ்அஃபுல் ஈமான், இது ஈமானின் கடைசி படித்தரமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை பார்த்தால் தீமையை பார்க்கிறவர்கள் அனைவரும் அதை தடுக்க கடமைப்படுகிறார்கள். அப்போ ஒவ்வொரு முஸ்லிமும் இதை செய்ய வேண்டும் என்கிற கருத்து வரும். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா வல் தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர், நன்மையின் பால் அழைக்கக்கூடிய, தீமையை தடுக்கக்கூடிய ஒரு குழு, ஒரு கூட்டம் உங்களில் இருக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். மூன்றாவது ஒரு நிலைப்பாட்டை சொல்வார்கள். சில நேரங்களில் ஃபர்லு ஐனாகவும் சில நேரங்களில் ஃபர்லு கிஃபாயாவாகவும் ஆகும். உதாரணமாக, ஒரு தவறு நடக்கிறது, அதை ஒருவர் தடுக்கிறார், அந்த தவறை செய்தவர் விட்டு விட்டார். இப்போது அதே இடத்தில் இருந்த இன்னொரு ஆளும் வைத்து நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? தவறை தடுக்கப்பட்டது, தவறு செய்தவர் அதை ஒப்புக்கொண்டு விட்டார் அல்லது தவறை நிறுத்தி விட்டார், அடுத்தவங்கள மேல உள்ள கடமை நீங்குது. இன்னொரு இடத்துல தவறு நடக்குது, ஒருவர் அது தவறுன்னு சொல்றாரு, அவருக்கு எதிராக பேசப்படுது, அவருக்கு அந்த தவறுக்கு சப்போர்ட்டா ஆட்கள் பேசுறாங்க. இப்ப பார்த்துட்டு அடுத்த ஆளுக்கு கடமையாகுது. ஏன்னா 4 பேர் சொல்லும் போது நிப்பாட்டி கொள்ளக்கூடிய இயல்பு மனுஷனுக்கு வரும். அப்ப சில நேரங்களில் அது கட்டாய கடமையாகவும் சில நேரங்களில் யாராவது சிலர் செய்தால் மற்றவர்கள் மீது உள்ள பொறுப்பு நீங்கக்கூடிய கடமையாகவும் அமைகிறது.
அன்புள்ள சகோதரர்களே, எல்லா முஸ்லிம்களும் ஏதோ ஒரு அடிப்படையில் இந்த தௌவாவில் பங்களிக்க வேண்டும். அப்படி பங்களிப்பதுதான் ஒருவன் தன்னை முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கே அழகானது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்வின் பால் மக்களை அழைத்து தானும் நல்லவன் செய்து கொண்டு நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்பவனை விட அழகிய வார்த்தை சொல்பவன் யார் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். நாங்கள் எங்களை முஸ்லிம் என்று சொல்கிறோம். இந்த வார்த்தை எப்போது அழகு பெறுமாகின்றால் நானும் நல்லறம் செய்து கொண்டு அடுத்தவங்களுக்கும் தௌவா செய்யும் போதுதான் இந்த வார்த்தை அழகு பெறும் என்று இந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா மக்களுக்கு சொல்லுமாறு சொல்கிறார். நபியே, நீங்கள் மக்களை பார்த்து சொல்லுங்கள், குல் ஹாதிஹி சபீலி, இதுதான் எனது வழி, இதுதான் எனது போக்கு. அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின், தெளிவான ஆதாரங்களின் அடிப்படையில் உங்களை நான் அல்லாஹ்வின் பால் அழைக்கிறேன். அன வமனித்தபஅனி, நானும் உங்களை அழைப்பேன், என்னை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களும் அழைப்பார்கள். நபியே, இதுதான் எனது வழி, நானும் என்னை பின்பற்றுகிறவர்களும் தெளிவான ஆதாரங்களின் அடிப்படையில் உங்களை அல்லாஹ்வின் பால் அழைக்கிறோம். இதை சொல்லுமாறு அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்ப யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் மக்களை அல்லாஹ்வின் பால் அழைக்கிற பொறுப்பு அவங்கள்ட்ட இருக்குது என்பதை இந்த குர்ஆன் வசனம் சொல்லுது. பொதுவா எங்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது, தௌவான்னு சொன்னா பயான் பண்றது. பயான் பண்றது மட்டும் தௌவா அல்ல. அது தௌவாவுக்கான ஒரு தூண்டுதலா இருக்கலாம், ஒரு உத்வேகத்தை கொடுக்கலாம், தௌவாவோட ஒரு பங்காக இருக்கலாம். அதுதான் தௌவாங்கிறது கிடையாது. பயான் பண்றவங்க மட்டும்தான் தாய்களாக இருப்பார்கள் என்ற சொந்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய முன்மாதிரியினூடாக இருக்கலாம், பணத்தை செலவழிக்கிறதினூடாக இருக்கலாம், நல்லதுக்கு செய்யக்கூடிய சப்போர்ட் மூலமாக இருக்கலாம், கற்பித்தல் மூலம் இருக்கலும். இப்படி பல கோணங்கள்ல இந்த தௌவாவுடைய வேலை நடக்கும். நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சமூகத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு 2.5 வருஷம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அவர் கூடுதலாக நிர்வாக விஷயங்களை பார்த்தார். இஸ்லாத்துக்குள்ள வரக்கூடிய பிரச்சனை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்களை அறிவிக்கிறதுல கவனம் செலுத்தினாங்க. இது எல்லாமே சேர்ந்துதான் இஸ்லாம் ஆகுது. இப்ப நாங்க சொல்ல இயலாது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதலாவது இஸ்லாத்துக்கு வந்தவர் நிறைய ஹதீஸ் அறிவிக்கல, அபூ ஹுரைரா 6வது வருஷம் 7வது வருஷம் இஸ்லாத்துக்கு வந்தவர் பாருங்க எவ்வளவு ஹதீஸ் அறிவிச்சுக்கிறாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அவருக்கு நிர்வாகத்துலதான் கவனம் இருந்துச்சு, ஹதீஸ் சொல்றதுல கவனம் இருக்கல. இப்படி நாங்க சொல்ல இயலாது. அபூபக்கர் ரலியல்லாஹு நிறைய ஹதீஸ் அறிவிச்சாங்க. அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நிறைய ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச அந்த ஏற்பாடுதான் அவங்களுக்கு ஹதீஸ் சொல்றதுக்கான வாய்ப்பை கொடுத்துச்சு. தொழுவதை விட திறந்த வழியில் தொழுவதுதான் சுன்னா, அதுதான் ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு தகவலை நாங்க கொடுக்கிறோம். மக்களுடைய பார்வையில இந்த தகவலை கொடுத்தவர் தாயியா தெரிவார். இப்ப இந்த ஹதீஸை எடுத்து வச்சுக்கொண்டு எங்கட ஊர்ல நாங்க கிரவுண்ட்ல ஒரு திறந்த வெளியில ஆண்கள் பெண்கள் எல்லாருமாக பெருநாளை தொழுவோம்ன்றதுக்காக ஒரு குழு ஒன்று ஏற்பாடு செய்யுது. கிரவுண்ட் துப்புராக்குறாங்க, அங்க ஆட்களை கூட்டுறாங்க, அதுல சுன்னத்தை கடைபிடிக்கலாம் போகும். அப்ப இந்த விஷயம் கொஞ்சம் விரிவானது. தௌவா என்கிறது பயான் பண்ணுவதுல மட்டும் உள்ளடங்கினது இல்லை. சரி, எல்லாருமே தௌவா செய்யணும் என்று சொன்னால் அப்ப அதை எப்படி செய்யறது? அப்ப ஒன்று பயான் என்கிறது அதாவது தௌவா என்கிறது பயான் ஹுத்பா மட்டுமல்ல என்று சொல்லி சொன்னா, நல்ல விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதனூடாக இந்த இந்த பணியில மார்க்க அறிவில குறைந்தவர்களும் பங்களிப்பு செய்யலாம். நீங்க சூரா யாசீனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
அல்லாஹு தாலா ஒரு சம்பவத்தை மக்களுக்கு சொல்லுமாறு அல் குர்ஆனில் அல்லாஹு தாலா சொல்கிறான். வத்ரிபு லஹும் அஸ்ஹாபல் கரியா, நபியே ஒரு ஊர் மக்களை இவர்களுக்கு உதாரணமாக சொல்லுங்கள். அல்லாஹு தாலா அந்த 2 பேரையும், ஏற்கனவே அனுப்பப்பட்ட 2 பேரையும் உறுதிப்படுத்துகிறார். இந்த 3 பேரும் வந்து அந்த மக்களுக்கு மார்க்கத்தை சொல்கிறார்கள். இறுதியில் அந்த மக்கள் இந்த தௌவா, இந்த மார்க்கத்தை சொல்றது நீங்க விடணும், இல்லைன்னா உங்களை கல்லால் அடிச்சு கொல்லுவோம் என்று அந்த தூதர்களை கொலை செய்ய முற்படுறாங்க. இந்த தூதர்கள் சொல்வதை கேளுங்க, அவங்க சொல்வதற்கு உங்கள்கிட்ட கூலி கேட்கல, இப்படி அவங்க சொல்வதை கேளுங்கள் என்று அவர் சொல்றார். அப்ப அந்த மக்கள் கேட்கிறாங்க, நீயும் அவங்க சொன்னதை ஏற்றுக்கொண்டியான்னு சொல்லும் போது அப்ப அவர் சொல்றாரு, இவங்க என்னை படைத்த என் ரஹ்மான நான் வணங்காம இருக்க எனக்கு என்ன கேடு பிடிச்சிருச்சு, நான் அவனை வணங்கல் என்று சொன்னான், இந்த போலி தெய்வங்கள் என்ன பாதுகாக்குமா என்று அவர் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதற்கான காரணத்தை சொல்றார். அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவர் அடிச்சு கொண்டுறாங்க. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தை சொல்லி கொண்டு வந்த அல்லாஹு தஆலா அந்த ரசூல்மார்களுக்கு என்ன, அல்லாஹ்வுக்காக உயிர் தியாகம் செய்கிறவர்கள் மௌத்தாகின உடனே சொர்க்கம் போவாங்க. அவங்களுக்கு இந்த கபருடைய இந்த வாழ்வில நேர சொர்க்கம் போவார்கள். ஆனா அவங்களோட பொடியோட போக மாட்டாங்க. அல்லாஹு தஆலா ஒரு பச்சை நிற பறவையில் அவர்களுடைய ரூகை வைத்து அந்த ரூகள் அவங்க சொர்க்கத்தில் சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கு. அப்ப மௌத்தா போன உடனே அவருக்கு சொர்க்கத்தில் சென்று விடு என்று சொல்லப்படுது. அப்பவும் அவர் என்ன சொல்றாருன்னா, அப்பவும் இந்த மக்கள் உண்மையை விளங்கணும் என்கிற கவலையை தான் வெளிப்படுத்துறார். அல்லாஹு தஆலா அந்த மக்களை அழித்தான் என்கிறது குர்ஆன்ல சொல்லப்படுது. இங்க வந்து நபிமார்கள் சொல்வதை கேளுங்கள் என்று சொன்னவருக்கு, அதனால் அதுக்கு வந்த பாதிப்பை ஏற்றுக்கொண்டவருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து இந்த வசனத்துல சொல்லப்படுது. அப்ப சொல்றவங்க மட்டுமில்ல, அதுக்கு துணையா இருக்கிறவங்களும் இந்த தௌவாவுடைய இந்த பங்காளிகளாக மாறுவார்கள் என்கிற செய்தி இந்த குர்ஆன் வசனத்துல சொல்லப்படுது. இதே போல அல் குர்ஆனில் சூரா அல் முஃமின் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதுக்கு அல் காபிர் என்கிற வேறு பேரும் சொல்லப்படுது. இந்த முஃமின் என்கிற பேர் சொல்லப்படுவதற்கான காரணம் ஒரு சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடத்துல பிரச்சாரம் செய்கிறார்கள். அந்த ஃபிரௌன் கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்யறதா முடிவு செய்கிறார். ஸரூனி அக்துல் மூசா வல் யது ரப்பா, என்னை விடுங்கள், இந்த மூசாவை நான் கொல்ல போகிறேன், அவர் அவருடைய கடவுளை கூப்பிட்டு கொள்ளட்டும். இன்னி அகாபு யுபத்தில தீனக்கும், இந்த மூசா வந்து உங்களோட மார்க்கத்தை குழப்பிடுவாரு அல்லது இந்த பூமியில வந்து பசாது பண்ணுவாரு என்று நான் பயப்படுறேன், மூசாவை நான் கொல்ல போறேன்னு சொல்றேன். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்வதற்கு அவன் முற்படுகிற இந்த நேரத்துல வகால ரஜுலுன் முஃமினுன், அந்த மின் ஆலி ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மூமின் பேசுறார். யக்துமு ஈமானஹு, அவர் வந்து தான் மூமின் என்பதை காட்டிக்கொள்ளாம மறைச்சு கொண்டு வாழ்ந்தவர். அவர் மூமின் என்கிறது யாருக்கும் தெரியாது, என தெரிய முடியாது. ஃபிர்அவுனுடைய குடும்பத்தில் இருக்கிறார், அவன் அரச சபையில் இருக்கிறார், மனைவியை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது தெரிஞ்சு மனைவியை கொடுமை செஞ்சவன் அவன். அப்ப இவர் ஈமான மறைச்சு கொண்டிருக்கிறார். இப்ப கட்டம் நபியை கொல்ல போறன்னு அவன் சொல்கிறார். இப்பவும் அவர் என்ன செய்யறாருன்னா, தான் ஒரு மூமின், ஒருவேளை அவர் சொல்றது உண்மையா இருந்து ஒரு இறை தூதரை நீங்க கொலை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா ஆது சமுதாயம் அழிக்கப்பட்டது போல நீங்க அழிக்கப்பட்டுருவீங்க என்று அந்த சபையை பார்த்து அவர் பேசுறார். அவர் தன்னை மூமினா காட்டிக்கொள்ளல, ஒரு நடுநிலையான மனிதனாக பேசுறார். சில வேளை அவர் சொல்றது உண்மையா இருந்துடலாம். உண்மையான ஒரு நபியை கொண்டீங்கன்னா நாம அழிக்கப்பட்டுருவோம் சொல்றாங்க. ஃபிர்அவுனும் ஒரு கைது இருந்த அரசியல்வாதி. அப்ப அவன் உடனே மக்களை பார்த்து பேசுறான். மக்களே, எங்களுக்கு ஏன் சொல்கிறான் என்று சொன்னால், தௌவாவுக்கு துணையாக இருப்பதும் தௌவாவாக இருக்கும். இதுக்கு வந்து அவங்க படிச்சவங்களா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை வந்து ஒருவர் பணத்தால செய்யலாம், தன் ஆலோசனையால செய்யலும், தன்னுடைய உடல் வலுவால செய்யலும்,
அதுக்கு செய்யக்கூடிய ஒத்துழைப்புகள் எல்லா வகையான ஒத்துழைப்புகளும் இதுல வந்து சேரும். ஆக தௌவா என்கிறது எல்லா மீதும் கடமையாகுது. ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் கொடுத்திருப்பதை வச்சு அது கடமையாகும். அல்லாஹ் உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருந்தால் அந்த அதிகாரத்தை தௌவாவுக்கு பயன்படுத்துவது உங்களோட கடமை. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மொழி வளத்தை தந்திருந்தா அந்த மொழி வளத்தை பயன்படுத்துவது கடமை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா பறவையின் மொழியை கற்றுக் கொடுத்திருந்தால் அதை அவர் தௌவாவுக்கு பயன்படுத்தினார். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அதாவது உடல் வலுவை தந்திருந்தா அதை நீங்க பயன்படுத்தலாம். அப்ப ஏதோ ஒரு வகையில் எல்லோரும் தௌவாவினுடைய பங்காளிகளாக ஆக வேண்டும் என்பதை இந்த செய்திகளூடாக நாங்க பார்க்கிறோம். அடுத்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தௌவாவுடைய நோக்கம் என்ன? தௌவாவுடைய நோக்கம் அல்லாஹ்வின் பால் அழைக்கிறது. இதுதான் பேசிக். நாங்க ஒரு இயக்கத்துக்கு அழைக்கிறதோ, ஒரு கூட்டத்துக்கு அழைக்கிறதோ, ஒரு கட்சிக்கு அழைக்கிறதோ அல்ல. நம்ம அழைப்பு வந்து அல்லாஹ்வின் பால் இருக்க வேண்டும். தீமையை தடுத்தல். இந்த தீமையை தடுத்தல்னு ஆரம்பத்துல சொன்ன அந்த ஹதீஸ்ல 3 படித்தரங்கள் சொல்லப்படுகிறது. இதை நாங்க தவறா வழங்கி கொண்டா நிறைய குழப்பங்கள் வரும். தீமையை தடுத்தலில் முதலாவது தமிழ்ல நாங்க கையால தடுக்கிறது, நாவால தடுக்கிறதுன்னு அது மொழிபெயர்ப்பு செஞ்சு வந்திருக்கிறோம். ஒரு தீய சூழல் இருக்குது, அதை தன் கையால் தடுத்தல். கையால் தடுத்தல் என்கிறத வந்து பலத்தை பயன்படுத்தி தடுக்கிறது. இதை யார் செய்யலாம்? சில நேரம் தகுதி இல்லாதவர் இதை செய்யும் போது அது குழப்பமா அமையும், அது தௌவாவா அமையாது. தகுதி இல்லாத முறையில செய்யும் போதும் அது குழப்பமாக அமையும். உதாரணமாக, ஒரு மகன் தவறு செய்கிறார், வாப்பா கையால தடுக்கலாம். வாப்பா தவறு செஞ்சு மகன் கையால தடுத்தார். மாணவன் தவறு செய்து ஆசிரியர் கையால தடுக்கலாம். அப்ப சட்டத்துல அது எல்லாம் மாத்திட்டாங்க, பலத்தால தடுக்கலாம். ஆசிரியர் தவறு செய்து மாணவன் கையால தடுத்தார், பிரச்சனை. அது வந்து ஒரு தௌவாவா அமையாது, குழப்பமா அமையும். இதுல ஒரு உச்சகட்டம் அஹ்லுஸ் சுன்னah இதுல தெளிவாக இருந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஆட்சியாளர் தவறு செய்யும் போது ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ந்தெழுவது. இதைத்தான் ஹவாரிஜிகள் செஞ்சாங்க. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுறாங்க. ஆட்சியாளர்களால தான் சிறையில் அடைக்கப்படுறாங்க. அவங்களை சிறையில் அடைச்ச ஆட்சியாளர்கள் முத்தசிலாக்கள் என்கிற வழிகட்ட கூட்டத்தினர். அவர் சிறையில் இருக்கிறார், அவருக்கு நிறைய மாணவர்கள் இருந்தார்கள். இமாம் அஹ்மதுடைய மாணவர்கள் தான் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இவங்க இமாம் அஹ்மதுடைய மாணவர்கள். எந்த அளவுக்கு சொன்னா, அவருடைய ஜனாசாவில் கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் பங்கு கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தது. ஆட்சியாளர்களுக்கு இல்லாத ஒரு மக்கள் செல்வாக்கு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுக்கு இருந்தது. அப்ப அவங்களோட மாணவர்கள் வந்து கேட்கிறாங்க, நாங்க ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராடவாங்க. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, உங்களோட ரத்தத்தையும் வீணாக்கி மக்களுடைய ரத்தத்தையும் வீணாக்காதீங்க. நீங்க ஆட்சிக்கு கிளர்ச்சி செஞ்சா அவன் எந்த ஆட்சியாளனும் இவன் சொல்றது சரிதானே திருந்த போறது, அதை அடக்குறதுக்கு அதை விட கூடிய ஒரு தவறு அவன் செய்ய ஆரம்பிப்பான். வன்முறைகள் வரும், நிறைய உயிர்கள் பலியாகும், இருந்ததை விட மோசமான ஒரு சூழல் வரும். நீங்க அவருக்காக துஆ செய்யுங்க. ஆட்சியாளர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா மாற்றத்தை உண்டாக்குவதற்காக துஆ செய்யுங்க. இந்த கடந்த காலத்துல இருந்த நீங்க அந்த அதாவது கடந்த காலத்துல ஜும்மாவுல ஒரு துஆவாகவே இதை வச்சுட்டு இருந்தாங்க. யா அல்லாஹ், உன்னை அஞ்சக்கூடியவர்கள் கையில எங்கட பொறுப்பை கொடுப்ப, ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பாயாக. இதை ஒரு துஆவாகவே வச்சிருந்தாங்க. ஆக நம்ம ஒரு தவறை தடுக்கிற முறை வந்து தவறை கூற்றுவதாக அமையக்கூடாது. இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் இப்னுல் கய்யிம் அவர்கள் வந்து ஒரு தௌவாவுடைய அந்த நிலைப்பாட்டை நானா சொல்றேன். நாங்க ஒரு தவறை தடுக்கிறோம், அந்த தவறு இல்லாம போகும், அந்த இடத்துல இன்னொரு நன்மை உருவாகும் என்கிற நிலை இருந்தால் அந்த இடத்துல நம்ம கட்டாயமா தௌவா செய்யணும். அதுக்கான முயற்சியை நாங்க செய்யணும். 2வது நிலை, ஒரு தவறை நாங்க தடுக்கிறோம், தவறு கம்ப்ளீட்டா இல்லாம ஆகாது, ஆனா கொஞ்சம் குறையும்.
சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் என்றிருந்தாலும் நாங்க தௌவா செய்யணும். மூணாவது ஒரு நிலை, நம்ம ஒரு தவறை தடுக்கிறோம், அதை விட்டுருவாங்க, ஆனா அந்த இடத்துல இன்னொரு தவறு வரும். இத தௌவா செய்கிறவர் அந்த சூழ்நிலையை பொறுத்து தௌவாவை கையெடுக்கணும். நாலாவது நிலை, நம்ம ஒரு தௌவா செய்கிறோம், அந்த இடத்துல அதை விட ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு காரணமாக அது அமையும் என்றிருந்தா அந்த இடத்துல நம்ம தௌவா செய்யக்கூடாது என்கிறத சொல்றாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அல்லாஹ் அல்லாது வணங்கப்படக்கூடிய போலி தெய்வங்களை நீங்க திட்டாதீங்க. ஏன் திட்டாதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான்னு சொன்னா, நீங்க அவனை திட்டுவீங்க, அவங்க வணங்கக்கூடிய போலி தெய்வத்தை திட்டுவீங்க. ஆனா அவன் என்ன செய்வான்னு சொன்னா அல்லாஹ்வை திட்டுவார். அப்ப அதுல விளைவு மோசமானதா அமையுது. எனவே நீங்கள் அல்லாஹ் அல்லாது வணங்கப்படக்கூடிய போலி தெய்வங்களை திட்டாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆக இதுல விளைவு என்ன, இதனால ஏற்படக்கூடிய சூழல் என்ன, இது கவனத்துல கொள்ளப்படணும். இதுக்கு ஓரளவு மார்க்கத்தினுடைய அடிப்படை சம்பந்தமான அறிவு தேவையாக இருக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்ம எல்லாரும் தௌவா செய்யணும். தௌவா என்கிறது பேசுறதுல மட்டும் வராது. தௌவா தாய்களுக்கு நாங்க செய்யக்கூடிய துணைகளூடாகவும் வரும். நல்ல முறையில செய்யக்கூடிய நிர்வாகமும் தௌவாவாக அமையும். இதுல நாங்களாக தௌவா செய்யும் போது நாங்க செய்யக்கூடிய இடம் என்ன, அங்க எந்த விஷயம் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டியது, அதனுடைய எதிர் விளைவுகள் என்ன, இதோடு சேர்ந்த ஒரு அறிவும் நுணுக்கமும் தேவை என்கிற அடிப்படைகளை சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த அடிப்படையில் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வளம் எதுவாக இருந்தாலும் அந்த வளத்தை தௌவாவுக்கு துணையாக பயன்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ولا مضل له ومن يضلل ولا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தௌவாவினுடைய அணுகுமுறையில் நாம் எதை ஏவுகிறோமோ அது நன்மையாக இருக்கணும். ஏன்னா குர்ஆன் அல்லாஹ் தஆலா நன்மையை ஏவுங்கள் என்று சொல்கிறார். இப்ப நான் ஒரு நன்மையை ஏவுறதாக இருந்தால் அது நன்மையாக இருக்கணும். ஒரு விஷயம் நன்மை என்பதை நான் குர்ஆனையும் ஹதீஸையும் வச்சுதான் முடிவு செய்யணும். இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், நான் ஒரு விஷயத்தை தடுப்பதாக இருந்தால் அது முன்கரா இருக்கணும், அது கெட்டதா இருக்கணும். கெட்டது என்பதை குர்ஆன் ஹதீஸை வச்சு தான் நாங்க தீர்மானம் செய்யும். சில விஷயங்கள் இருக்கும், இப்படி செய்வதை விட இப்படி செய்தால் நல்லது என்று இருக்கும். இதை பொறுத்தளவுல நாம் ஒரு விஷயத்தை கடைபிடிப்பதாக இருந்தால் சொல்லப்பட்டதில் எது மிக சிறந்ததோ அதை கடைபிடிப்பதுதான் நல்லது. ஆனால் அதுக்கு மாற்றமாக அனுமதிக்கப்பட்டிருக்கும், ஆனால் போற்றப்பட்டிருக்காது. அதை செய்யலாமான்னு கேட்டா ஒருவர் செய்தாரு, நாங்க அதை தடுக்கிறதுக்கு உரிமை. உதாரணமா, லுகருக்கு முன்னால ஒருவர் சுன்னத்து தொழுகிறார், நன்மை. இப்ப அல்லாவே பாவம் இல்லை என்று சொன்ன ஒன்றை கண்டிக்கிற உரிமை எங்களுக்கு இல்லை. ஏன்னா வழிகாட்டலாம், தொழுதா உங்களுக்கு நன்மை கிடைக்கும், இன்னென்னமாய் நன்மை இருக்கு என்று ஆர்வப்படுத்தலாம், ஆனா கண்டிக்கல. நாங்க தடுக்கிறதாக இருந்தால் பாவமா இருக்கும். இதை ஒரு மாணவர் மദ്രസா நடத்துறாங்க, பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் பண்றாங்க, அங்க கண்டிக்கலாம். ஏன்னா அவங்க பழக்கப்படுத்துறாங்க, பிள்ளைகளுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. அப்ப நான் ஒரு மദ്രസാவுல மாணவர்களோடு அணுகிற மாதிரி பொதுமக்கள்கிட்ட என்ன நீங்க தொழலன்னு கேட்க இயலாது, பர்லு தொழாட்டி கேட்கலாம், சுன்னத்து தொழாட்டி கேட்க இயலாது. இதே மாதிரி நாங்க ஒரு விஷயத்தை சொல்கிற வேகம் எது பாவத்தின் தரத்துக்கு ஏற்ற விதத்தில் இருக்கணும். ஒரு அகீதாவுல ஏற்படக்கூடிய பிழையை கண்டிக்கிற அதே வேகத்தில்
இஜ்திஹாத் விஷயத்துல நாங்க பேச இயலாது. மசாயில் என்று சொல்லக்கூடிய ஃபிக்ஹ் விஷயங்கள் இருக்குது, அந்த வேகத்துல இதை நாங்க பேச இயலாது. இஜ்திஹாதுடைய விஷயம் என்று சொன்னா ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது இதுக்கும் சரி மாதிரி தெரியும், இதுக்கும் சரி மாதிரி தெரியும். இதுல ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தந்த ஒரு வழிமுறை இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு குரைலா என்கிற ஒரு பிரதேசத்துக்கு சிலர் அனுப்புறாங்க. அனுப்பும் போது ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னார்கள், நீங்க அசர அங்க தொழணும்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் பயணம் போறாங்க, இடையில அசருடைய நேரம் வருது. அப்ப சிலர் சொல்றாங்க நாங்க தொழுவோம், டைம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. மத்தவங்க சொல்றாங்க இல்ல, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அசர அங்க தொழுங்கன்னு சொன்னாங்க, நாங்க அங்க போய் தான் அசர் தொழுவோம்னு சொல்றாங்க. தொழணும்னு சொன்ன சஹாபாக்கள் தொழுதாங்க. ஏன்? தொழுக நேரம் குறிக்கப்பட்டது, நாங்க டைமுக்கு செய்வோம் சொல்லி. மற்ற சஹாபாக்கள் அசரு டைம் சரி, அது ஓகே, ஆனா ரசூலுல்லாஹ் எங்களுக்கு இன்றைக்கு வருவாங்க. சிலர் அங்க போய் தொழுதாங்க. டைமுக்கு தொழுதவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நீங்க அசர அங்க தொழணும்னு சொன்னது உங்களுடைய வார்த்தையினுடைய நோக்கம் குயிக்கா போங்க, அசருக்கு முன்னுக்கு அங்க போயிருங்க என்ற அர்த்தத்துல நீங்க சொன்னீங்கன்னு அவங்க விளங்கி கொண்டாங்க. நாங்க டைம் அங்க என்ன ஆனாலும் சரி அங்கதான் அசர் தொழணும்னு விளங்கி கொண்டோம். இந்த நடந்த செய்தியை சொன்னா இப்ப ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் தானே அவங்க என்ன கருத்துல சொன்னாங்கிறது. அசர அங்க தொழுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன நோக்கத்துல சொன்னாங்கிறது ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரெண்டு சாராரில் யாரையும் கண்டிக்கவில்லை. இதை நாங்க ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஏன்? அவங்க ரசூலுல்லாஹ்வோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. புரிஞ்சு கொள்வது எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சு கொள்வாங்கன்னு சொல்லல. அவங்க அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததினால் ஒருவேளை அவர்கள் புரிந்து கொண்டது பிழையாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு கூலி இருக்குதுன்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்ன ஒரு விஷயத்தை நாங்க கண்டிக்கலுமா? அத கண்டிக்க உரிமை இல்லை எங்களுக்கு. என் நிலைப்பாட்டை நான் சொல்லலாம், அவரது நிலைப்பாட்டை அவர் சொல்லலாம். ரெண்டு பேரும் அவங்க விளங்கின நிலைப்பாட்டுல வாழ்ந்துட்டு போகலாம். யாருடைய நிலைப்பாடு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சரியான முடிவுக்கு இருக்குதோ அவங்களுக்கு ரெண்டு கூலி கிடைக்க போகுது. யாருடைய நிலைப்பாடு பிழையான நிலைப்பாடுல இருக்குதோ அவங்களுக்கு ஒரு கூலி கிடைக்க போகுது. அப்ப இந்த வரையறையோடு எங்களுக்கு மார்க்கம் சொல்லி இருக்கும் போது இஜ்திஹாதுடைய விஷயங்கள்ல யாரும் யாரையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி பகைத்து கொண்டால் நாங்க தவ்வாவுல பிழையான நிலைப்பாட்டுல இருக்கிறோம். இதே நேரத்துல இஜ்திஹாத் என்கிறது ரெண்டு கருத்துக்கு இடம்பாடான விஷயத்துலதான் வருகும். அகீதாவுடைய விஷயத்துல இஜ்திஹாத் வராது. இஜ்திஹாத்னா ஆய்வு செய்யறது. அகீதா என்று சொன்னா நம்பிக்கை சார்ந்த விஷயம். நம்பிக்கை சார்ந்த விஷயத்துல ஆய்வு செய்யறது பிழையான முடிவுகளுக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கும். அப்ப நாங்க அகீதாண்டா என்ன, அதுல நாங்க எப்படி நடந்து கொள்ளணும், மசாயில்டா எப்படி, அதை நாங்க எப்படி தவ்வா செய்யணும், இஜ்திஹாதுடைய விஷயங்கள்ல நாங்க எப்படி நடந்து கொள்ளணும், இந்த வரைமுறைகளை நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. இதுல சில நேரங்கள்ல உலமாக்களும் தடுமாற்ற நிலையில இருக்கிறாங்க. சாதாரண ஒரு கருத்து வேறுபாடை பகை கொண்டு விமர்சனம் செய்கிற போக்குல போகிற நிலைப்பாடு, அதாவது தொகுதியின் வட்டாரம் மட்டுமில்லை, எல்லா ஜமாத்திலையும் இந்த பிரச்சனை இருக்குது. இன்றைக்கு கடந்த காலத்தில் இருந்த அளவுக்கு இல்லை என்று சொன்னாலும் இருக்குது. ஆரம்ப அந்துரக்கூடிய கருத்துல அவர் இருக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, நான் தக்பீர நெஞ்சில கட்டத்துக்கு அடிக்கிறீங்களே, பள்ளி தலைவர் இந்த கருத்துல இருக்கிறாரு என்று கேட்ட போது மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, அவன் எந்த கருத்துல இருந்தாலும் பரவாயில்ல, எங்களை மாயி தொழுகிறான். அப்ப அந்த அகீதாவுக்கும் மசாயிலுக்குமான வித்தியாசம் தெரியல. பள்ளிகள பிரச்சனைகள் வந்ததுக்கெல்லாம் இது எல்லா அமைப்புகளையும் இந்த பிரச்சனை இருக்குது. அப்ப இந்த மார்க்கத்துல மசாயில் பிரச்சனைகளுக்காகத்தான் இலங்கையில தவ்வா களத்துல பள்ளிகளுக்கு ஜமாத்துகளுக்கு இடையில மோதலும் சண்டைகளும் உருவாச்சு. இன்றைக்கு அந்த நிலைப்பாடு பெருமளவு அந்த ஒவ்வொரு அமைப்புகளிலும் உள்ள ஒரு அளவு மார்க்காரி உள்ளவர்களுடைய முயற்சியினால கவிழ்ந்து விட்டாது, குறைந்து போயிருக்கிறது, இல்லாம போயிருக்கு. அப்ப நாங்க இந்த தெளிவுகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் தவ்வா களத்தில். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா சில நேரங்கள்ல நம்ம செய்யக்கூடிய தவ்வா சீர்திருத்தத்துக்கு பகரமாக சீர்கேட்டை உண்டாக்கும். எனவே நாங்க தவ்வாவுல எங்கட நுழைவு என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எங்கட பங்களிப்பை செய்யணும். எனக்கு இந்த பிரச்சனையான விஷயங்களுக்கு பேசுற அளவுக்கு எனக்கு அறிவில்லை. சரி, யாராவது தொல்லாட்டி தொழுங்கன்னு சொல்லுவோம், யாராவது ஹராம் செஞ்சா அதை விடுங்கன்னு சொல்லுவோம், யாராவது பெரிய மற்ற விஷயங்களை பேசுறாங்களா